பனங்கிழங்கு மாவு சூப்பரா பேக்கேஜ் பண்ணியிருந்தீங்க ப்ரோ. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நியூட்ரிஷன் இன்ஃபர்மேஷன் எப்படி யூஸ் பண்றது. நான் வந்து யூகேல இருக்கேன். நான் இங்க வந்து எல்லா ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ணி யூகே இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டும் நான் மோஸ்ட்லி நான் செக் பண்ணுவேன். நியூட்ரிஷன் இன்ஃபர்மேஷன் எப்படி இருக்கு, எவ்வளவு ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்கு, அது எவ்வளவு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் செக் பண்ணுவேன். அதே மாதிரி குவாலிட்டியா வந்து இதுல உங்களோட பேக்கேஜ்ல அதே மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். தெளிவா இருக்கு. லேப் டெஸ்ட் பண்ணி நீங்க கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத நான் நம்புறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பனங்கிழங்கு மாவு நான் வந்து சாப்பிட்றப்போ முன்ன சாப்பிட்டது அந்த கசப்புத்தன்மை அப்படியே இருக்கும். இதுல வந்து நான் பால்ல மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டப்ப எனக்கு அந்த கசப்புத்தன்மை இருந்தது வந்து நல்லாவும் இருந்துச்சு. முன்ன எப்படி சாப்பிட்டனோ அதே ஃபீல் தான் எனக்கு இருந்துச்சு. பாத்தீங்கன்னா சூப்பரா பேக்கேஜ். மற்றபடி உங்களோட ப்ராடக்ட் ரொம்ப குவாலிட்டியா இருக்கு, நல்லா இருக்கு. என்னோட வாழ்த்துக்கள். இதுல மெயினா என்னன்னா பெஸ்ட் பிஃபோர் 6 months அந்த டேட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனுமே இதுல இருக்கிற டோட்டலா இருக்கிற ஒரு நல்ல ஒரு பேக்கேஜா பண்ணிருக்கீங்க. எனக்கு வந்து ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு. இதெல்லாமே எனக்கு அந்த பேக்கேஜ் தான். நான் நிறைய வந்து இயற்கை அங்காடி அந்த மாதிரி போய் வாங்கியிருக்கேன். சும்மா பேக்கெட்ல பேர் மட்டும் எழுதி சேல் பண்ணது கூட நிறைய நான் பார்த்திருக்கேன். ஆனா இது எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இப்படி ஒரு பேக்கேஜ்ல எல்லாமே எதுக்காக இந்த பனங்கிழங்கு மாவு எதுக்காக வாங்குறோம், எப்படி சாப்பிடுறோம், இதுல என்னென்ன நியூட்ரிஷன் இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படிங்கறத டீட்டெயிலா நல்லாவே சொல்லியிருக்கீங்க. என்னோட வாழ்த்துக்கள்.